இன்னும் ஒரு வயசு தானே போட்டோ பாபம் எங்க போறீங்க? ஏற போறோம். நம்ம லோக்கல் கைடு மணியோட ஏற போறோம். மதுரை யானைமலை ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். மேலே போய் நம்ம தேசிய கொடியை மாற்றுறதே நம்மளோட எய்மே. எஸ்ஒஎம் அப்டேட் மூர்த்தி பங்காளி போயிட்டுருக்காப்புல. அதுவும் எஸ்ஒஎம் பிராண்டாட போகிறாப்புல. பிராண்டு பங்காளி மேலே போய்ட்டு வீடியோ போடுவோம். பார்ப்போம். பண்ணு. இது வந்து யானைமலை. யானைமலையோட வால் பகுதி இருக்கும். இது யானையோட வால். அந்த தனியார் பக்கத்துல ஒரு பெரிய மலை, அது யானையோட சாணி. இதான் மதுரை அந்த அக்ரி காலேஜ் மதுரை. 150 செருப்புடா. 300 செருப்புண்ணே. இங்கே வந்து ஊங்கணுமா இங்கே வந்தா அவ்வளோதான். நீயே சாப்பிட்டு போகணும் கொடுத்து போகணும். என்கிட்ட எலும்பு தான் இருக்குது. என்னால் நம்பி கடிக்காத போயிடுவேன். வேறு பக்கம் அப்படி கடைசியாக சாப்பிட்டு பல்லு புத்தனை வச்சுக்க. முரட்டானா இருக்கேன். இவ்வளோ சாப்பிட்டு அது இப்படிலாம் தின்னுட்டு தூங்கிடுறேன். ஓடிக்கிறேன். போட்டு வேண்டாம். தான் மாட்டிக்குவாங்க. இங்கே உடச்சி பறிச்சவங்கன்னா தங்கம் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து செடிக்குள்ள இருக்கு. உனக்கு எந்த கங்கில் இருக்கு எடுப்போம். விஜயனே, பருவதமலையில் ஒரு தேன்றாட்டு பார்த்தோம்லண்ணே, சரியான ராட்டில். இப்போ பருவதமலை தேன்றாட்டு அது எவ்வளோ பெருசு? என்ன தேன்றாட்டு பார்த்தோம்ல, சரியான தேன். அதை கல்ல விட்டு ஏரியா போங்க. அதை போய் ஆனால் பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்து கல் பட்டிருக்கு தானே நினச்சோம். தம்பி அத்தாடி கிளம்புல. என்ன மரமாக இருக்கா? என்ன மரமணி? கொய்யாக்கானே. இது கொய்யாக்காவோட சக்காளி தீரா. கொய்யாக்கா மரம் இங்கு. கொய்யாக்கா சக்காளி அண்ணே, இது கூட சொல்லு. இந்த மரம் எல்லாமே இங்கே எல்லாமே புது விதமான மரமாக இருக்குடா. அண்ணே இழப்போம்ண்ணே. சொல்லுங்க எல்லாம் மேலே வாங்க. ஏம்மா நம்ம வாழை கடந்துட்டோம். என்ன மணிண்ணே? யாரு எப்படி வந்த? இந்த பாருங்க, இது ஈஸியாக இருக்குது. அங்கே அந்த இருக்கா முதுகு, அங்கே தான் போக போகிறோம். அந்த முதுகு பார்க்க ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரியும். போயிட்டு அதை போய் என்னென்னு பார்த்து சொல்லுவோம். இந்த கம்பி இருக்குன்னு இருக்கிறீங்களா? எனக்கே தரல. நீ ஏன்டா நீ செம்மதிரியா வருவியா? அந்த கட்டையை போட்டேன். செம்மகுடி. அண்ணே, இடுப்பு எடுத்துக்கு இருக்கு புல்லு. பாதனே சூப்பராக இருக்குண்ணே. அடுத்த வரும்போது நல்லா பார்த்துட்டு அடுத்த வரும்போது கடற்கரைக்கெலாம் வாங்கிட்டு போகிறேன். பார்த்தேன் ஜோதி ஜோதி ஓடுறதா? ஐயா ஆமாண்ணே ஓடிச்சு தெரியல. சரி வந்துடுவான். சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர்? அந்த வர்றா அவன்தான்டா டிரைவர். ஏய் என்னடா அப்புறம் இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எங்கிட்டு
நம்மளை ஏமாற்றி விட்டாங்க பரவா நம்மளை ஏமாற்றி விட்டாங்க அவனுக்கே வாங்க டேய் அருண் திரும்பி கேறா யார் இது இங்க காட்டு விஜய் ஓட்டு போட்டுருங்க தமிழ் வெட்டி கழகம் சீமான் பிராட் பையா என்னண்ணே பிரமாதம் வானே அங்கே எடுப்போம்னே போட்டா பெரிய போட்டாவா விஜய் ஸ்டீரி ஓட்டா போகணும்னே ராக்கெட் ஏவுறது உங்கள் போமா உங்கள் ஸ்டீரி ஓட்டா ஒரு நாளைக்கு அடுத்தாச்சும் ராக்கெட் லான்ச் நியூஸில் போடுவாங்க அப்போ கணக்கு பண்ணி டைமிங் போயிடும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கே நம்ம எடுத்துக்கிட்டு எடுக்க மாட்டான்டா இதில் ஸ்டீரி ஓட்டா கூட நம்மளுக்கு இது குலசேர பண்ண வந்துட்டா ரொம்ப கிட்ட இருக்குங்க அங்கே ஏவுவாங்க ஊற்றி ராக்கெட்டு சின்ன குட்டி ராக்கெட் ஏவுவாங்க பங்கு எங்கே முதுகுக்கு போறியா யானை முதுகுக்கு எந்த முதுகு தானது முதுகு கொண்டமா முதுகு ஏறுதா இந்த ஏத்தா இதே யானையோட முதுகு போகுது முதுகு மேலே லைட்டா அந்த இடம் தான் அந்த இடம் தான் வாலோட முடிவு ஆரம்பிச்சு ஏற போகிறோம் மணியான போயிட்டு வால் இருந்தா நம்ம வந்த வழி வால் வால் அதே அந்த ஆள் இருக்கா அதே வந்து யானையோட எச்சம் வாங்க யானை வந்து இவர் வாலில் இருந்து பாடுறா இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி ஏறும் இந்த கரெக்டாக இறங்குறமா இப்படி பாடுற அம்சம் இறங்குறமா இப்போ ஏறுறோம் கட்டாது அங்கே அவர் பாரு மடினே அம்மா சில்லு சில்லுன்னு போறியே ஓடாத நீ வீசாடா இருக்கு நான் அங்கேயும் வரல பயந்தேன்டா மொத்த மதுரை நாளைங்க அப்படியே ரசிங்க அந்த பக்கம் அக்ரி காலேஜ் சூப்பராக தெரியுது என்ன விஜயனே லைட்டாக கூட மூச்சது வாங்கல நல்லா இருக்குண்ணே எஸ்ஏஎம் அப்டேட்டர் போகிறாப்புல அண்ணே அண்ணே நீ என்னமோ சொன்னே என்னண்ணே சொன்ன என்னமோ சொன்னே இது மாட்டுச்சாணி யானைச்சாணி அது யானைச்சாணி யானையோட குட்டி இது யானையோட வால் இது யானையோட முதுகு அடுத்து அது யானையோட நடு முதுகு போகிறோம் அடுத்து மண்டை உச்சிக்கு போகிறோம் கொடியை மாற்றுறதே வாங்க அந்த கொடி எடுத்து காட்டுப்போங்க மேலே கிழிஞ்சு கொடியை மாற்ற போகிறோம் முக்கியமாக அந்த ட்ரக்கிங்கில் முக்கிய காரணமே இந்த கொடியை மாற்றுறது எந்திரிச்சு பங்கு ஓகே முடியல பங்காளியால் முடியல டைட்டாக இந்த தேசி கொடியை போய் மாற்றுறோம் ஓகே சரி பங்காளி பயணத்தை தொடருவோம் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம் வாங்க மேலே போய் நாங்கள் வீடியோ போடுறேன் அண்ணன் போக ஆரம்பிச்சிட்டாப்புல சொல்லுவோங்க சைடில் ஆடு படுத்து கிடக்கு அது எப்படி ஏசுன்னு தெரில அதோட ஆதாரம் இந்த ஆட்டு புழுக்க பக்கத்தில் வாங்க இந்த ஆட்டு புழுக்க யானையோட முதுகு மேலே ஆட்டு புழுக்க வாங்க போவோம் முடிஞ்சால் அந்த ஆடையும் காட்டுற மேலே வந்து அதுக்கு மேலே முடிஞ்சால் அந்த ஆடை ஊருக்கு பத்திரம் இப்போ வந்து நம்ம யானை மேலே முதுகுக்கு மேலே நிற்கிறோம் முதுகு டாப்புக்கு போயிட்டாப்ல போயிட்டு தேசியக்கூடிய மாத்திரை தான் மேலே மதுரை வந்து இங்கிருந்து பார்க்க வேலை அழகாக தெரியுது வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கேயும் பொண்ணுமா போயிட்டு வந்துருங்க. ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கேட்டு தாண்ட முடியாது என்ன சிங்கிளாக இருக்கும்போதே போயிட்டு வந்துருக்கு. ஓகே மேலே போய்ட்டு வீடியோ தொடருவோம்.
ஏப்பா போட்டாடே ஆனால் இந்த பாறை என்னைக்காச்சும் ஒரு நாள் கீழே விழுங்க தலையில் அண்ணே நம்மகிட்ட தலையில் ஏறுறதுக்கு ஆள் இருக்கு அண்ணே அந்த தலையில் ஏறாம பாருங்க ஏறுப்புங்க 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 தலையில் ஏறுப்புங்க பால்கனி ஏறிடுவேன் தலையில் பால்கனி ஏறிடுவேன்ல தலையில் பங்காளி ஒருத்தன் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பாருங்க முதுகு கொண்டான் டாப்புக்கு யானமலை டாப்புக்கு வந்தாச்சு முதுகுக்கு இன்னும் முதுகுல தான் தர்றா எத்தா தண்ணி முதுகுலண்ணே அண்ணே யானையோட அந்த இடுப்புல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னடா யானையோட திமிழ் அந்த இருக்கு அந்த ஒரு செடியா தெரியுதா யானை எங்கடா கூட அங்கே இருக்கா அண்ணே எப்படிங்க அண்ணே நம்ம ஊர் சேமலத்துக்குள்ளேருந்து இப்படி நம்ம ஊர் ஸ்டாப்பு போகணும்ண்ணே இந்த மாதிரியே தான் போயிடலாம்டா வேற மாதிரி மேலே வந்தால் ஃப்ளாட்டாக தான் இருக்கு கொஞ்சம் அண்ணா பங்கு அந்த கீழே கஷ்டப்பட்டதுக்கு இங்கே ஓரளவு பரவாயில்ல இது என்னென்னு பஞ்சவர் இந்த இது சமணர் பிள்ளைங்க இதுதானே அந்த சமணர்கள் வாழ்ந்த அந்த அந்த ஏரியா அண்ணா இது என்ன இடம்ண்ணா இது என்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நேரடி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன இடம் சொல்லுங்க அது என்ன இடம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக என்ன வேலை பார்த்துருப்பாங்கன்னு அதை சொல்லுங்க யானையோட முது மேலே ஏ குடியே சுத்தமான தண்ணிடா டே சுத்தமான தண்ணி குடிக்கலாம் அண்ணே பாசம் தானே எல்லாமே அன்பு தானே தேங்கி இருக்கு தண்ணி குடிக்கூடாது யானை யானை எவ்வளவு கிரவுண்டாக இருக்குது பிளேயா அப்போ வாயை நினச்சிக்கோங்க எல்லாத்தையும் யானை அகலமான யானையாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுண்ணே கொடியை பார்த்துட்டேன் கொடியை பார்த்துட்டேன் டவர் இருந்திருக்குண்ணே டவரு சொல்லு டவர் தான் டவர் தான் வருஷத்துக்கு முன்னாடி டவர் வச்சுருந்துருக்காங்க இன்டர்நெட் டவர் கண்டிப்பா பிஎஸ்என் டவரா தான் இருக்கும் வோடஃபோன் ஜியோ இருக்கு இப்போதைக்கு அகற்றப்பட்டு ரொம்ப பழுதாக இருக்கு அகட்டியாச்சு அது என்ன இது பழுதாக இருந்த என்ன ஒன்று அகட்டியாச்சு பங்கு பங்கு ஒரு தடவை மலை ஏறுறது எத்தனை தடவை அந்த ஒர்க் அவுட் பண்ணுறது சொன்னேன் நீங்கள் சொன்னீங்க இந்த மலை யானை மலை வந்து ஏறி இறங்குறது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சமம் அண்ணே இல்லைண்ணே இல்லைண்ணே மழை தண்ணி உங்க அது அந்த பேக்டீரியா அது கொசு முட்டை அது அப்படி தானே வரும் வேணாம் வேணாம் போய் குடிச்சிடாதீங்க அதெல்லாம் குடிக்காதே ஏறுறப்ப இந்த மாதிரி தேங்கி கிடக்குற ஓடுற தண்ணியாக இருந்தால் குடிங்க தேங்கி இருக்கிற தண்ணியாக குடிக்காதீங்க இது வந்து அந்த டைனோசர் குட்டி உள்ள இருக்கு காய்ச்சலா குட்டி பங்கு சரி எப்போ பேஞ்ச மழை இதெல்லாம் லாஸ்ட்டாக தண்ணி சரி வெளியே ஏறுறத வீடியோ வந்து நிறைய விளாகர் போட்டிருக்காங்க
ஆனால் வால் வழியாக ஏறுறத நம்ம தான் இப்போ முத வீடியோ போட தரோம். நாங்கள் அது வழியே ஆல்ரெடி வந்திருக்கோம். இல்லை இது வழியே வந்து வரணுங்கிறதுக்காக ஈஸியாக இருக்குன்னா இந்த உள்ளவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சேஃப்டி. கொஞ்சம் உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணும். அட்வென்ச்சர் வேணும். ரிஸ்க் எடுத்துங்களா? உயிர் முடிக்குதாமா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தும்பிக்கை வெளியே வாங்க. உயிர் கொஞ்சம் தும்பிக்கை வெளியே வாங்க. உயிரை கொஞ்சம் பாதுகாத்துனா கொஞ்சம் இது மாதிரி வாங்க, வால் வெளியே வாங்க. அவங்க அந்த வெள்ளம் வந்திருக்கான், இந்த வெள்ளம் வந்தது இல்லை, அதனால் அப்படி இருந்தான். இப்போ கிரிட்டிக்கலான ஏரியா. முதுகு பகுதியிலே சாப்பிட்டாங்க. முதுகுல இருந்து கொஞ்சம் முதுகு பாதி தான் பாதி முதுவை தாண்டது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் இதுலேருந்து கொஞ்சம் ஏரியா உங்கள் வீடியோ காட்டிட்டு கட் பண்ணிக்க இதில் சேஃப்டியாக இருக்கும். நேரு பங்காளி வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. அதுதான்ப்பா. ஏறுப்புங்க வாங்க வாங்க, நினைக்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. வாட பார்த்துங்க. வீடு காலத்தில் வந்து அந்த பச்சை பசேரெல்லாம் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்க்க முடியாது. அது வந்து விண்டர் சீசனுங்கிறதுனால இது பச்சை பசேர்னு ஒரு ஃபீலிங்ஸே ஒரு பெட்டராக இருக்கும். முண்டுடா நான் இருக்கேன் மேலே. இதுனே அடுத்து வந்து கொண்டரங்கி மலை தானே? கொண்டரங்கி மலையை முடிச்சுட்டு புதிய மலை. ஆமாண்ணே. அந்தா இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஆளை அங்கே தான் போகிறோம். அந்த கொடி தெரியுதா? அந்த பிறகுதா ஒரு குட்டியா, அதான் கொடி. அந்த கொடியை தான் மாற்ற போகிறோம். இங்கேருந்து என்ன ஒரு 1.5 கிலோமீட்டர். நம்ம வந்ததுக்கு இன்னொரு பங்கு போகணும். பங்கு ஆமாம். சரி வாங்க, அங்கே போய் அந்த கொடிக்கிட்ட போயிட்டு பேசுவோம். யானைமலையோட டாப்பு சொல்ல போனால், யானைமலையோட டாப்பு அங்கே வந்து இந்த வரனே அங்கே ஒரு கல் மாதிரி வெட்டி குளம் மாதிரி. பயமுறுத்துறதே வாட்டர் நல்லா வாட்ரு. இல்லைண்ணே தவளையெல்லாம் கிடக்கலண்ணே. தவளை தான் நல்லது. தவளை நல்லதா? கெட்ட தண்ணி உட்காந்து தூண்டி ஓடு. அவ்வளோ நாளாம் முழங்கால காலம் இருக்கேன். முழங்காலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தண்ணி கூலிங்காக இருக்கானே. கூலிங்காக இருக்கு. இங்கேருந்து கிளம்பிட்டு நான் சொல்லுவோம். அண்ணே ஒத்தக்கடை மெயின் இதுதானா? இல்லை அங்கே இங்கே கொட்டிகிட்ட போனாதே மெயின் நினைக்கிறேன். என்னண்ணே இது வீடு பாவிலா? இது வந்து உங்களுக்கு வீடியோவில் சொன்னால் புரியாது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் சீட் இருக்கும்ல, ஒரு கலர் சீட் கலராகவே ஃபுல்லாக இல்லைண்ணே. ஃபாரினில் வீடு ஃபுல்லாக அந்த டவுன் ஃபுல்லாகவே கலராக தான் இருக்கும். கலராக அந்த ஊரே அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒத்தக்கடை பார்க்குறப்ப கூட இதில் சரியாக பார்த்தா இதுலேயே கலர் தெரியாது. இது பொம்மை கெச்சு போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்குது நோட்டில். சரி அண்ணே வந்துருங்க. அண்ணா ரிஸ்க்குண்ணே. அண்ணே வந்து வாங்க சூப்பராக இருக்குது. சரி சரி அப்படியே மேலே போயிட்டு அந்த கம்மா தண்ணியா உங்க ஏதாச்சும் கருத்து சொல்லு பொங்கு. அந்த கம்மா தண்ணியா கருத்து வந்து நமக்கு ஒத்து வராது. அதை பார்த்துக்குறோம். ஐயோ ஆனால் இவ்வளோ பெரிய மலையிலையும் நம்ம பயிலுக்கு வந்து வேலையை கட்டாங்க. வருங்க இங்கே வருங்க, சரக்கு பாட்டில் இந்த ஒரு இடத்த கூட விட மாட்டேங்கிறாங்க. மலையோட டாப்பில் வந்து சரக்கு திருந்தாது. தமிழ்நாடு திருந்தாது. இதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா சுத்தமாக இருக்கிற இடம் அந்த ஒரு இடம் அதையும் இப்படி அசுத்தம் பண்ணுறது எங்களுக்கு சாக்கு அரைஞ்சதை பார்க்கவே இங்கே வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. மனது வருத்தமாக இருக்குது. அடுத்த வாரம் எந்த நேரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி சேர மட்டும் பண்ணாதீங்க. சரி சொல்லுங்க. புத்தூர்லேருந்து இப்போ நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். யானையோட கழுத்து பகுதி நமக்கு இதில் நடக்கிறப்பே தெரியும். அப்படியே நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்குனதையும் கொஞ்சம் ஏறின உடனே தலைப்பகுதி போயிடும். கொடி தெரியுதா அப்போங்க வீடியோவில்? தெரியுது. கழுத்து பகுதி ஃபுல்லாக இறங்கி தான் ஏறணும் போல. ஆனால் ஒன்று பயணம் பண்ணுறான் ஆள் எப்படி இருக்குன்னு தெரியல.
வெற்றிகரமாக ஏறலாம். அந்த பாதை கரெக்டாக இருக்குங்க. அந்த பாதை அருமையாக இருக்கும். நம்ம வந்து தும்பிக்கை வழி ஏற பாதை கரெக்டாக இருக்குது. இந்த பாதையில் பற்றி முதல்ல பயணிக்கிறேன். ஆனால் எந்த வீடியோ இதுவரை பார்க்கல. நாங்கள் தான் அவரோட பயணம் பண்ணுறோம். பட்டு அந்த நம்ம இந்திய தேசிய கொடியை மாற்றுறத எப்படியாவது மாற்றிட்டு தான் வருவோம் நாங்கள். அண்ணன் இந்த விஜய் நகையில் கொடி வச்சுருக்கோம். நான் அப்பயிலே காட்டினில்ல பங்கு. காட்டுவாங்க. பங்கு ஓரத்துக்கு போவே தவறாண்டா போறிய தவறாம்பா. நிறையா பாதை போயிட்டுருக்கோம். இது ஓரத்தில் போவேண்ணா குணா கோகை நீங்கள் பார்த்துட்டு குணா கேவ். ஏய் அங்கே போய் எங்கே இறங்கி யானைமலை குகை காட்டுறேன். யானைமலை கேவ். ஆனால் இவ்வளோ போதானே ஆனால் இவ்வளோ பாருங்க. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. இல்லை போகிறப்ப பாதுகாப்பாக போங்க. ஓரத்தில் ரொம்ப தண்ணி இறங்கி வெளில ஏறும்போல பங்கு வழுக்காக இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. தண்ணி இதில் இறங்கி தான் வெளில ஓடும் போல. ஆமாம் சில கேப்பு வேறு போங்க. அப்படி வந்துடுவா. விட்டுட்டு போகாதீங்க, விட்டுட்டு போகாதீங்க. விஜயனே அந்த கோயில் மலை மேலே மண்ணா உச்சியில் ஏன் மண்ணுண்ணே ஆத்து மண்ணு நல்லா விழுக்கிடலாம். அழுகட்டு பங்கு. அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாது. மண் இருக்கிறது சார் மண் இருக்கு மேலே. வாங்க அரசியல் தெரிஞ்சா இதையும் குவாரி போட்டு ஏய் நான் பார்த்துக்கிறேன். 15 உனக்கு ஒன்று காட்டுறேன். யானை மலை மேலேயும் மண் இருக்குது. இது மண்ணு திங்கிற வயலுக்கு தெரிஞ்சால் இதே அள்ளிடுவாங்க. வாங்க போ. ஆமாம் வாங்க. இது தெரியக்கூடாது பங்கு. ஆமாண்ணே. கீழே இருக்கல கதர்னியே. போகணும் அண்ணே வாடா. ஏய் ஐடி வெளுப்புனா வாடா. ஏதோ ஒரு புறா மட்டும் சிங்கிளா என்னண்ணே அந்த புறா தூக்க விடுங்க. அந்த இது கழுகு பறந்துனே. யானை மலை உனக்கு பூனை மலை மாதிரி. அங்கே வாங்க முடியா நல்லா இருக்கண்ணே. பத்து முள்ளு வரல ஏறணும்ல. நெட்டு கிடைக்குதா பங்கு? பங்கில் ஓட ஃபோன் கிடைக்கல. சொல்லு. இது நான் சொல்கிறேன். வயசு இருக்கிறப்பயே ரொம்ப தூரம் இல்லாட்டாலும் பக்கத்தில் இருக்க ஊருக்காவது போய் சுற்றி பார்த்துருங்க. போய் எல்லாத்தையும் ரசிச்சிருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முடியுமான்னா அது தெரில. அதனால் வயசு இருக்கிறப்ப நேரம் இருக்கிறப்பயே சில இடத்த போய் கடந்துருங்க. அது ஒரு இந்த ஃபீலிங்ஸே வேறு. பிரபு சொல்லுவார்ல பங்கு. பிரபு ஒரு படத்தில் கையில் படத்துலையா காசு படத்தெல்லாம் சேர்த்து வச்சேன், கடைசி காலத்தில் நினைவுகள் சேர்த்து வைக்கல. அந்த மாதிரி பயணம் பண்ண ஆரம்பித்தேன். அவன் இப்போ பயணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் பயணம் பண்ணுமான்னு தெரில. அதனால் இப்போ பயணம் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது பயணம் பண்ணுவேன். ஒன்றரைங்க மலை பங்கு கிட்ட கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒன்றரைங்க மலை. நம்ம பிளாக் கார்ட் பாய்ஸ் டீமில் ஒருத்தருக்கு அடுத்த திருமணம். சனா ஆதி கிருஷ்ணன் மாப்பிள்ளைக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணம் முடிச்ச அடுத்த நாளே கொண்டரங்கி மலை போகிறோம். அது என்ன மாவட்டம்ல? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டரங்கி மலை போகிறோம். அதுவும் பருவமலை ஆனமலை மாதிரி அட்வென்ச்சராக இருக்கும். அது செங்குத்தாரு முங்கு.
நான் போகாத இறுதியான மலைன்னா தமிழ்நாட்டில் அதான் நினைக்கிறேன். அது வேறு எந்த மலையாக இருந்தாலும் போகும். உங்களுக்கு தெரிஞ்ச மலையை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மலையை சொல்லுங்கள். புதிய மலை ஜனவரியில். ஆமாம், புதிய மலை போகிறோம் ஜனவரியில். அது வந்து 3 நாள் ட்ரிப்பு. 3 நாள் ட்ரிப்பு வருஷத்துக்கே 100 தான் ஏற விடுவாங்க. அதுக்கு அது முன்னாடி வந்து போகணும். அப்படி போக அப்ளை பண்ணி போக விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்கள். ஒன்றா போவோம். ஓகேவா? மழை பெஞ்சு தண்ணி கிடக்கு இங்கே. யானை அட கழுத்தில் மழை பெஞ்சு தண்ணி கிடக்கு. மண்டைக்கு வந்துட்டான். மண்டைக்கு வந்துட்டான். பூமர் ரெண்டு நல்லா நல்லா போச்சுல பொங்கு. பூமர் ஏறும்போது பூமர் வாங்கிட்டு வந்தான். அதை போட்டவொடனே கொஞ்சம் தண்ணி தாக எடுக்காம இந்த வாயில் வச்சு ஊறிக்கிட்டே இருக்கா. அது ஒன்றுமே தெரில அந்த தாகமே. ஏதோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு பூமர் இங்கே வேணா யூஸ் பண்ணுங்க. செட்டாராவது யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இது பூமரு, இது பூமர் அங்கிள்ஸ். பூமரு நண்பர்களே, நம்ம வந்து கழுத்தை முடிச்சுட்டு யானையோட மண்டை தலைப்பகுதிக்கு ஏற போகிறோம். இந்த தலைப்பகுதிக்கு மேலே போய் இறங்கினோடனே நம்ம இந்திய தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கோம். டேமேஜ் ஆகிருக்குல்ல, தொங்குது. அங்கே போயிட்டு நேரடி அடுத்த வீடு அங்கே தான் வாங்க போவோம். என்ன எடுக்கவே மாட்டேங்கிறே பங்கு. நாடகத்தில் துண்டும் போட மாட்டேங்கிறியே லாஸ்ட்டாக. சரி வாங்க, வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பங்காளியை பார்த்தது இல்லையே? அத்தாடி அதை பார்த்துட்டு போங்க. எல்லோரும் பார்த்தாச்சு. போங்க. சரி, கலாய்க்கல பங்கு. போங்க, அவங்கள பிடிச்சி போங்க. இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரிய ஒரு கல்லில் இருக்கிற ஒரு மலைனா 2வது மலை இதுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. இங்கே ஒரு இதெல்லாம் ஒத்த பாறை, சரியான பாறை. இப்படி எடு. அக்கறை காலேஜங்கண்ணே. விஜய், இந்த மலை தூக்கி கழுத்துல விடா. அண்ணே அக்கறை காலேஜ் எங்கண்ணே? அந்த இருக்குண்ணே. ஷோப்பா பாதையை பாரு, காட்டுவாங்க மலையை காட்டு. ஐயோ, இந்த மலைக்கு பின்னாடி இருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே வருங்க. இங்கே கை கட்டுற அங்கே இருக்கு அந்த தெரியுதா? சரி, நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. நேரம் குறைவாக இருக்கா? ஆமாம், போய் இது என்ன போய் பஸ்ஸு, அதே போய் பஸ்ஸா? சொல்லுவோம். சரி சரி வாங்க. ஆமாம், வந்துட்டோம். என்ன குறைவான ஆட்டம் நேரம் தான் இருக்குது. கிளம்புவோம். செம்மையாக இருந்தது. ஐயா, ஓடு கொஞ்சம் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருங்க. போன பிடிக்கிறியா? ஏறிக்கிறேன். பின்னாடி போயிடாத. ஆமாம், அப்போ தேசிய கொடி ஒரு விளாக்கர் சொன்னாப்புல. அவர் பேர் ஏதோ ஒரு சேனல், அந்த பேர் சரியாக தெரில. அவர் வந்து வீடியோ போட்டதுனால தான் எங்களுக்கு தெரியும். அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அந்த கொடியை என்ன மாற்றலை போல. இங்கேருந்து தெரியுது பங்கு. பக்கத்தில் வந்துட்டான். அந்த கொடியை மாற்றிட்டு நாங்கள் அந்த மலையை ஏற ஆசைப்பட்டது அந்த கொடியை, முக்கியமாக அந்த கொடியை மாற்றுறதுக்கு தான்.
நாங்கள் மலையாக பார்த்தோம். ஆனால் மலை ஏறணும்னு நினச்சது பிடிக்காத மதுரைக்கு நாங்கள் பிறந்தலேருந்து அடிக்கடி வந்துருக்கோம். ஆனால் ஒரு நாள் இந்த மலை ஏறணும்னு எங்களுக்கு தோணுதில்லை. ஆனால் முதல்ல அந்த ஒரு விளாக்கர் போட்டாப்புல, அதுக்கப்புறம் தான் அந்த கொடி டேமேஜ் ஆனதை பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நண்பருக்கு தெரிஞ்சு தான் மாற்றிருப்பார். லாஸ்ட் டைம் நல்லா தான் இருந்துச்சு கொடி. லாஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. கொடி இங்கே வந்து அதிகமாக கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக ஆள் வர்றதில்லை. பராமரிப்பு சொன்னையெல்லாம் அவ்வளோதான் இல்லை. நண்பர்களே மறக்காமல் சொன்னையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடுறது நல்லது. ஆமாம். குடி நல்லா போய் ஃபைனலி நம்ம அடைய வேண்டிய இடத்து சமணர்கள் வந்து சமணர்கள் வந்து இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக அந்த நண்பர் வந்து இங்கே இருந்து காட்டினார். ஆனால் தும்பிக்கை வெளியே வரும்போது கீழேருந்து அப்படியே ஒத்தக்கடையிலேருந்து அப்படியே தும்பிக்கை அந்த கீழே இருக்கிற மலை தும்பிக்கை. இந்த நாமம் போட்டிருக்கிறது வந்து தலை அப்படியே வந்து தலையாட உச்சி பகுதியில் அந்த கொடி தேசிய கொடி மேலே போம். மருதமல்ல பார்க்கலடா. அது இதுண்ணே வண்டி ஒரு கம்மானே உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? நம்ம மாட்டுத்தாவணிக்கிட்ட ஒரு கம்மா இருக்கும்ல, அதான் அந்த வண்டி ஒரு கம்மா. அண்ணே எங்கே அண்ணே இந்த இருக்குண்ணே சரணா சோறு இந்தா வீடியோவில் தெரியுதா சரணா ஸ்டோரு? அண்ணே நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்ண்ணே. அண்ணே நேராக போட்டால் கிட்ட தானே ரோடு அப்படி இப்படி வளர்ந்து இந்த கீழே இருந்து ஒரு ப்ரோ வராரா? அவர் வந்து கொடியை மாற்ற போகிறோம் சொல்லி நிற்கிறான். அப்படியே கண்டுபிடி. நம்ம வந்து கொடி அங்கே போய் ஃபைனலாக யானைமலையோட தலைப்பகுதிக்கு ஏற்றான். இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தார் யூடியூப்பில். அந்த நண்பர் வந்து கொடி கிழிஞ்சா போட்டிருந்தாரு. கிழிஞ்சா போட்டு அது அவர் போட்டு ஒரு எத்தனை நாள் இருக்கா? ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்கும். இப்போ அந்த நண்பர் சொன்னதுனால இந்த கொடியை மாற்றுறதுக்காண்டி யானைமலைக்கு ஏறினோமா இல்லை கொடியை மாற்ற ஏறினோமாங்கிற விட கொடியை மாற்றுறதுக்காண்டி தான் முக்கியமாக மலையே ஏறினது. ஏன்னா பலமுறை மதுரை வந்திருக்கோம், ஆனால் என்றைக்குமே யானைமலை ஏறணும்னு தோணுதில்லை. கொடியை காண்டி தான் ஏறி இப்போ ஏறணும் மாத்திரம். ஆனால் இன்னைக்கு பல மலை இருக்கு, ஆனால் இங்கே ஏற தோணலை. ஆனால் கேசி குடி கிஞ்சிருக்கு இந்த பார்த்தாட இந்த மலை ஏறின முடிவு பண்ணிட்டோம். நான் நல்லபடியாக ஏறி முடிச்சிட்டா வந்து கொடியை மாற்ற போகிறோம். இந்த மணியை நான் கரெக்டு தான். இது எந்த மாதிரி மேலே கூட கட்டியிருக்காங்க, இது எந்த மாதிரி கலெக்டர்லாம் கட்டணும் ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. கொடியை ஏதாச்சும் பங்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்ல முறையில் ஏற்றியாச்சு. கிழிச்ச கொடியை மூவ் பண்ணி அந்த பைக்கில் வச்சுருக்கோம். ப்ரோக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெய்ஹிந்த். நேற்று ஸ்டேட்டஸில் பார்த்தீங்களா யானைமலை? அந்த மலை மேலே தான் இப்போ இருக்கான். கொடி ஏற்றியாச்சு. அந்த கொடியை வந்து அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு ஒரு கொடி, அதை மாற்றுறதுக்கு தான் வந்தான். மாற்றியாச்சு நல்லபடியா. கை கட்டுங்க வச்சுனே. அப்படியே பக்கத்தில் போகிறேன். நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா செய்யாமத்தில் வந்திருக்கோம் கொடியை மாற்றுறதுக்கு. நல்லபடியாக கொடியை மாற்றியாச்சு. ஜெயந்த். ஜெயந்த். அதெல்லாம் மனசு பூரா போயிருந்தேன் குடிக்க. அப்படியே வந்துருங்க 3 பேரும். அப்படியே வா. அப்படியே வா. என்ன போமா? கிளம்புவோம்.
ஆமா அதோட வந்தாச்சு, கொடியை மாற்றியாச்சு, தேவையான போய் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. இப்போ நல்லபடியாக வந்து ஊருக்கு போவோம். போவோம். ஃப்ளைட்டில் போயிருமா பேசாம? ரைட் பறக்குது. வீட்டில் போவேன் போட்டு போங்க. சரி ஓகே கிளம்புறோம். இடையில இடுப்பு, தலை, கழுத்து, முதுகு, வால் எல்லா இடத்துலையும் இறங்குறப்ப வீடியோ போடுறோம். ஆமாம், மறக்காமல் தண்ணி கொண்டு வந்துருங்க. மேலே வந்து இந்த சுனையெல்லாம் இருக்கும்பாங்க, அது மழை டைமில் மட்டும் தண்ணி உரும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து இந்த சின்ன சின்ன இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கிடக்கு, ஆனால் குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லை. அணில்ரா, அதனால் வந்து இல்ல இது புது தண்ணி கொண்டு வந்துருங்க கண்டிப்பாக. சரி நம்ம வந்து இறங்க போகிறோம். இப்போ கழுத்து பகுதி இதாகிட்ட இறங்குறான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ கிளம்புறேன். நான் இந்த பைக்கில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பார்ப்பேன் இந்த மலையை. என்ன மொட்டை மலையாக வச்சுருக்காங்க. இந்த யாராவது போவாங்களா யோசிச்சுப்பேன். எங்கள் அம்மளே வந்து வச்சுப்போம். வேணா பொங்க இருக்கா? தலையில் தான் இருக்குமா? ஆமாம், கழுத்தில் ஆன இருக்கான். கழுத்தில் தான் இருக்கா? சரியா கழுத்து பகுதியை தாண்டி முதுகு பகுதிக்கு போகிறோம். இப்போ அந்த முதுகு பகுதிக்கு போயிட்டுருக்கோம். கழுத்து பகுதியை தாண்டி இப்போ நம்ம வந்து முதுகு பகுதி ஏற போகிறோம். நம்ம அண்ணன் வந்து போயிட்டுருக்கோம். பிரச்சனை வேணா இந்த மேலே வரலாம், கழுத்து பகுதியில் இல்லைன்னா அப்படி கீழே வரலாம். எவ்வளோ பிரச்சனை இல்லை, அதில் மேலே வரும். கிரிக்கெட் விட வரலாம். உங்க பந்து போய் ஏழா எடுத்துருது கீழே. தண்ணி போட்டல கீழே இருக்க ஊருக்காரவங்க, கிராம ஊருக்காரவங்க சொன்னாங்க, சொனா இருக்கு தம்பி, சொனா இருக்கு, தண்ணி இருக்கு அப்படின்னு. ஆனால் இங்கே சொனா பூரா ரொம்ப கெட்டு போயிருக்கு தண்ணி. நல்லா இருக்குமா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொண்டு வந்துடுறது நல்லது. சரி, புது பேர் ஏறிக்கிட்டு இருக்கேன். புது பேர் ஏறி இறங்கிட்டு வாழ்க்கை வீடியோ குடி இவன் தேங்கி கிடக்கிற தண்ணி தான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப தவிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு 2 வாய் கொஞ்சம் 2 வாய் நிறைய குடிச்சுங்க. ரொம்ப குடிக்காதீங்க. தண்ணியோட கண்டிஷனே சரியில்லை. நாங்களுமே ஏறும்போது தண்ணி குடிக்காமல் தான் ஏறினோம். நாங்கள் வந்து மலையில் கீழே ஒரு கடையில் தண்ணி குடிச்சது தான். வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் இந்த ஏறும்போது தான் தண்ணி குடிக்கல, இறங்கும்போது ரொம்ப குடிச்சோன்னா சும்மா 2 கை குடித்தோம். அவ்வளோதான். ரொம்ப நான் ரெஃபர் பண்ணல, லைட்டாக மட்டும் சும்மா தொண்டை நினைக்கிறதுக்கு மட்டும் குடிச்சுங்க. தொண்டை நினைக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக குடிச்சுங்க. இங்கே யானைமலை முதுகில் ஆடுகள்லாம் வாழுது. கிட்டத்தட்ட 1 2 4 6 10 ஆடு மேய வந்திருக்கு. 10 ஆடுக்கு மேலே ஆடுலாம் உங்களுக்கு தெரியுதா? இந்த மலை உயரத்துக்கு மனுஷங்களே வர கஷ்டம். பாருங்க மதுரை எவ்வளோ உயரத்துக்கு ஆடு வந்திருக்குன்னு. பக்கம் பார்த்து போப்பாங்க. எங்களை பார்த்துட்டு ஆடு பயப்படுது. நாங்கள் ஆடை எந்த தொந்தரவும் பண்ணல, சும்மா ஆடை அருகாமையில் பார்க்க முயற்சி பண்ணுறோம். முடியாத பட்சத்துக்கு நாங்கள் அப்படியே விட்டு போயிடும். நம்ம அதையும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது, துன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து இறங்கிக்கிட்டு இருக்கான் நம்ம பார்த்த சமணர்கள் படுக்கை. இது சமணர்கள் படுக்கையா உட்கார்ற இடமா என்னன்னு தெரில, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் வரையாடு இவ்வளோ வேகமாக ஓடுச்சு. நம்ம ஊர் ஆடு இந்த ஓனர்லாம் அந்த ஆட்டை பிடிக்க முடியுமா? அந்த ஓட்டை ஓடுதுண்ணே. ஆனால் வீடியோவில் அது ஓட்டுறத எடுக்கலை, ஆனால் ஆடு எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக யானை மலையோட முதுகு பகுதியிலேருந்து அப்படியே இடுப்பு பகுதியை தாண்டி இடுப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக கீழே இறங்க போகிறோம். நம்ம வந்து ஏறின வழி வந்து கரெக்டாக யானையோட நடு வால் பகுதி. இந்த இடத்துல தான் நம்ம ஏற ஆரம்பித்தோம் கரெக்டாக. அந்த இடத்துல நம்ம அது வழியே நம்ம கிராஸில் அப்படி இந்த ஊருக்குள்ளே இறங்கிட்டோம்னா பாதை இருக்குது. ஏன்னா இங்கே அங்கேருந்து நடந்தவர்களுக்கு இங்கேருந்து நடந்தோம். அப்படியே வால் பகுதியில் இறங்கிட்டு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்தீங்கன்னா நண்பர்களோட எல்லா நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு நண்பர்களோட வாங்க, தனியாக வராது. ஒரு சூப்பராக அருமையான ஒரு ட்ரெக்கிங். பங்கலிமூர்த்தி இந்த பக்கம் போகிறேன். கரெக்டாக வால் பகுதியில் இறங்குனதே வாழுது. இங்கேருந்து அது வரையும் வால் பகுதியில் அது யானையோட சாணம். அது வந்து யானையோட குட்டி, ஒன்று குட்டி ஒன்று யானையோட சாணம். பொறுமையாக போங்க. அப்படி எடப்பா யானோட வாலில் இறங்கிட்டான். அப்படியே வால் பகுதியில் போய் என்ன பண்ணுறான். நம்ம ஆளில் ஒருத்தர் இன்னும் வரல. விஜயனை பாதை கிடச்சிருச்சா? பார்த்தோன்னே போயிட்டே இருப்பாங்க. பேக்கில் போவோம், முதுகு தெரிஞ்சால் போதும், நீண்டு தெரிஞ்சால் போதும். ஓகே. சைடில் ஒரு கூண்டு போகும். பாறைக்கு தள்ளி முடியுது. இது என்ன பில்டிங் தெரியல. இது வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் தானே? உங்களுக்கு பேர் சொல்லுங்கள். அக்ரிகல்ச்சர்னு நினைக்கிறேன். நமக்கு நினைக்கிறேன். சரி, இப்போ கரெக்டாக வால் பகுதியிலேருந்து நம்ம யானமலை வால் பகுதியிலேருந்து கீழே இறங்க போகிறோம். ஒரு காமன் நேரத்தில் வாங்கிக்கலாம். நம்ம ஆளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. காமன் நேரம் கூட ஆகாது, இன்னும் 10 நிமிஷம் இறங்கிடும். அவ்வளோதான். ஃபைனலாக அந்த நம்ம இறங்குற இடத்துக்கு கை காட்டுப்புங்க. நம்ம ஏறின இடத்துக்கு நிறைய இறங்க வந்துட்டான். ஃபைனலாக நம்ம இறங்கிட்டு நம்ம அண்ணன் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த லொக்கேஷனை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு நேரத்தை ஏறணும். நீங்கள் கேட்டீங்கன்னா வால் பகுதியில் எந்த இடத்துல ஏறணும்னு கேட்டால் சொல்லுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு தெளிவாக அட்ரஸ் வேணுன்னா மினி பஸ்ஸில் ஏறி மினி பஸ் கண்டக்டர்கிட்டையோ டிரைவர்கிட்டையோ கேளுங்க. கரெக்டாக அவங்களை இறக்கிடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பேங்க் தான் இறக்கிடுவாங்க. மழை இறங்க வேண்டிய இடத்துலையே. இறங்கினோடனே நான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வரணும். இந்த கள்ளிச்செடியில் முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஜூம் பண்ணி கேட்டேன். முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. பார்க்க தெரியல, ஆனால் ஷார்ப்பாக இருக்குது. நான் தான் முள் பகுதியெலாம் ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். அவ்வளோதான். நம்ம வந்து என்ன பண்ணி ஏறி இறங்கி வச்சு எடுத்துக்கொண்ட நேரம் இன்னும் ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டே ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துருப்போம். நமக்கு மலைக்கு கீழே இருந்தால் ஊற்று விடுது பாருங்க. சொன்னால் இங்கே தான் இருக்குது. அந்த சொன்னால் நம்ப முடியாது. கால் வீட்டு மட்டும் போயிருவேன். இறங்கியாச்சு, மலையிலேருந்து இறங்கியாச்சு. ஊருக்கு போவோம்.